ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்ப சிவன் கோவிலுக்கு போனாலும் முதல்ல நந்தியை வணங்கி அவர் அனுமதி வாங்கிய பிறகுதான் உள்ளே போய் சிவபெருமானை சேவித்து வழிபட வேண்டும். ஏன்னா சிவபெருமானுக்கு மெய்க்காவலராக மட்டுமல்ல, சிவனை வழிபட அனுமதி தருகின்ற நிலையில் இருக்கக்கூடியவரும் நந்திகேஸ்வரர். அந்த நந்திகேஸ்வரர் ஈஸ்வர பட்டமும் பெற்ற. நீங்க போய் அவர்கிட்ட போய் என்ன உடனே சுவாமி வணக்கம், அடியே திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா என்ன? நீங்க போய் நின்னீங்கன்னா அப்படியே அதை ஸ்கேன் பண்ணி முடிச்சிருவாரு. எதுக்கு வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். அப்ப நீங்க இன்னும் சொல்ல வேண்டியது இல்லையா? ஒண்ணுமே சொல்ல வேண்டியது. அப்ப நான் ஏன் சொல்லணும்? எனக்கு ஒரு ஆதங்கத்துல நான் சொல்றேன் என் குறையெல்லாம். சாமி கொஞ்சம் ஏன் சொன்னாதான் கேட்பாரு, சொல்லினாலும் கேட்பாரு. கேட்டு ஆறும் அறியாதான். அவன் சொல்லி அறிபவன் அல்லங்க, கேட்டு அறிபவன் அல்ல. காணாதே காண்பவன், கேளாதே கேட்பவன். அது மட்டும் இல்ல, கருவிகள் இல்லாமலே அறிபவன் அவன். நமக்கு கருவி இருந்தாலும் அறிய முடியலங்கிறது நம்ம கதை. கண் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, காது இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது, இல்லைங்களா? இது நம்ம கேஸ். அவருக்கு இல்ல, கண்ணே இல்ல காண்மா, காதே இல்ல கேட்பான். அப்படிலாம் உண்டா? ஆம். அதனாலதான் அவன் கருவிகளை கடந்து நிற்பவன். அது அவனுக்கு இலக்கணம். எனவே அவன் யாரு? அறிந்தாங்கு அறிபவன் அப்படின்னு தான். மறத்தல் இல்லாது இருப்பவன். நீங்க போய் ஒளி மிகுந்த பேரொளி அது. அந்த பேரொளியில தான் எல்லா மகான்களும் போய் மறையணும். அவன் எந்த மதத்தை சார்ந்த மகானா இருந்தாலும் சரி, அந்த பேரொளியில தான் தோன்றினா அந்த பேரொளியில் தான் மறையணும். இந்த மகான்கள் கடவுளாகவே முடியாது. எப்பவுமே மகான்களா இருக்கலாம். மனுஷனுக்கு பல அறிவுரைகளை சொல்லலாம், பல நல்வழிகள் படுத்துறதுக்கு தான் மகான்களை இறைவன் தோன்ற வைக்கிறான். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்திலையும். ஆனா அந்த மதங்கள் நல்வழிக்கு பயன்படணுமே தவிர, அன்புக்கு பயன்படணுமே தவிர, ஆரவாரத்துக்கோ அகங்காரத்துக்கோ அமக்களத்துக்கோ பயன்படக்கூடாது. இது இன்னைக்கு நிறைய நடந்துன்னு அது மாதிரி. கடவுள் வழிபாட்டுல ஏமாத்தல் என்றது முதல்ல இருக்கக்கூடாது. கடவுள் வழிபாட்டுல பிழப்பு கண்ணு இருக்கக்கூடாது. அப்போ பிழப்பு கண்ணு இருந்ததுன்னா அங்க தூய்மையான பக்தி இருக்காது. அந்த கடவுள் வழிபாடு புனிதமானது. புனிதமான பொருளை போய் சேரும்போது நீ புனிதமானவனா இருந்தீங்கன்னா புனிதமா சேரும். இறைவனின் கருணை, நமது ஐயாவினோட கருணை நமக்கு கிடைச்சிருது, சிவபெருமானோட கருணை கிடைக்கிறது. அப்படிங்கும் போது அதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எல்லாத்துக்குமே அதுதானே ஆசை. உண்மையா சொல்ல போனா சிவபக்தியில வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார். அதுல திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை.